ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 122ാவது ശ്ലോകം. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரி, தவறு பண்ணறவாளுக்கு தண்டனை கொடுக்கிற எபிலிட்டி இருக்கிறவள், ஹிருதயம் அப்படிங்கிற ஆகாசத்துல வசிக்கிறவள், பிரதமையிலேந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதி தேவதைகளால பூஜிக்கப்படுறவள். இதெல்லாம் தேவியே தான். தேவேஷி தண்டநீதிஸ்தா தஹராகாஷரூபிணி பிரதிபன்முக்யராகாந்ததிதி மண்டல பூஜிதா. தேவ ஈஷி, தேவேஷி, தேவான் ஈஷதே இதி தேவேஷி. தேவேஷி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. தண்டநீதி ஸ்தா, தண்டநீதி ஸ்தா, தஹர ஆகாசரூபிணி, தஹராகாசரூபிணி. பிரதிபத முக்கிய, பிரதிபத முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. பிரதிபதம் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா. என்னெல்லாம் பதங்களாக்கும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே இப்படி பிரிச்சது. பிரதிபதம் முதல்க்கு ராகா, ராகா சொன்னா பௌர்ணமி, பௌர்ணமி வரைக்கும் ராகா அந்த கடைசியாயிட்டு பௌர்ணமி. பிரதிபதம் முதல்க்கு ராகா வரைக்கும் இருக்கிற, பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதி மண்டல பூஜிதா, திதி தேவதைகளால பூஜிக்கப்படுற தேவி. இത്രയുമാக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கிற நாமங்களும் அதுக்குள்ள இருக்கிற பதங்களும். மொத்தம் 4 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. 3 அக்ஷரத்தோடு கூடின ஒரு நாமம், 5 அக்ஷரத்தோடு கூடின ஒரு நாமம், 8 அக்ஷரத்தோடு கூடின ஒரு நாமம், 16 அக்ஷரத்தோடு கூடின நாமம். இப்படி இதெல்லாம் கூட்டி சேர்த்தானா 32 அக்ஷரங்களோடு கூடின நாமம். 607லேருந்து 610 வரைக்கும் இருக்கிற நாமங்கள். 607வது நாமம் தேவேஷி, தேவர்களோடு ஈஸ்வரி. தேவான் ஈஷதே இதி தேவேஷி. ஈஷதே அப்படின்னா ஆட்சி பண்றது. தேவி தேவர்களை கண்ட்ரோல் பண்றா. தேவர்களோடு கண்ட்ரோலர் ஆக்கும் தேவி.
ദേവർകളോട് ഈശ്വരനാണ് ശിവനോട് പത്നി தேவேசி. அதனால வாக்தேவிகள் தேவிய தேவேசி அப்படின்னு கூப்பிடுறா. தேவர்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. தேவர்களுக்கெல்லாம் அவளோடு மண்டலத்தில் திதி மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காயிட்டு அவளுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்கிறது அவளோடு கூட பத்னி ரூபத்தில் தேவி சக்தி இருக்கிறதுனாலேயாக்கும். அக்னி தேவனோடு அந்த தாகக சக்தி ദഹിപ്പിக்கிற ശക്തിയും വായുദേവനോട് ചലന ശക്തിയും ദേവിയോട് അനുഗ്രഹത്താൽ ഉണ്ടാനതാക്കും. യജ്ഞപുരുഷനാന മഹാവിഷ്ണുവോട് പത്നിയായിട്ട് ദക്ഷിണാദേവിയോട് രൂപത്തിലെ വിഷ്ണുവിലെ ദേവി സാന്നിധ്യം ഇരുക്ക. ബ്രഹ്മപത്നിயான സരസ്വതിയും சிவபத்னியான பார்வதியும் பராசக்தியோடு அம்சங்களேதான். மனுஷ சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகளும் உண்டு. ഐതരേയ ഉപനിഷത്തിലെ 1ാவது അധ്യായത്തിലെ 2ാவது ഖണ്ഡത്തിലെ 4ാவது மந்திரத்திலே விராட் புருஷ வர்ணனை இருக்கு. இந்திரியங்களோடு தேவதைகள் ஆரெல்லாம் ஆக்கும் அப்படின்னு அதுல சொல்லப்படுறது. அக்னிஹி மூணு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் தேவேசி அப்படிங்கிற நாமம். 608வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் தண்டநீதிஸ்தா. தண்டநீதியில ஸ்திதி செஞ்சு தவறுகள் பண்றவாளுக்கு தண்டனை கொடுக்கிறவள். தண்டநீதி அப்படின்னா சிக்ஷா நியமம். சிக்ஷா நியமத்தில ஸ்திதி இருக்கிறவள் ஜெகதம்பிகை. தர்ம அதர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களிலேயும் புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தர்மத்தை காப்பாத்துறது அப்படிங்கிறதாக்கும் தேவி தேவர்களோடு பெரிய டியூட்டி அப்படிங்கிறது. தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அதர்மத்தை இல்லாம பண்ணணும். அதர்மம் இல்லாம ஆகணும் அப்படின்னா அதர்மம் செய்யறவாளுக்கு சிக்ஷை கொடுக்கணும். அதர்மிகளை நேர்வழிக்கு நடத்தணும் அப்படின்னா தண்டனை கொடுக்கணும். அப்படி அதர்மிகளை சிக்ஷிக்கிற அந்த நியமத்தையாக்கும் தண்டநீதி அப்படின்னு சொல்லப்படுறது. மகாவிஷ்ணுவும் பராசக்தியும் பல ரூபபாவங்களில அவதாரம் பண்ணி அதர்மத்தை இல்லாம பண்ணி தர்ம பரிபாலனம் செஞ்சுட்டு இருக்கா. 609வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் தஹராகாசரூபிணி. தஹரம் சொன்னா ஆகாசம். தஹராகாசரூபிணி ஹிருதய குஹையில இருக்கிற சூக்ஷ்ம ஆகாசமாயிட்டு இருக்கிற தேவி. ஹிருதயாகாசத்துல வசிக்கிறவள். ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தையாக்கும் தஹராகாசம் அப்படின்னு சொல்றது. கடோபனிஷத்துல 4வது வள்ளியில
13வது ஸ்லோகத்தில் இது வர்ணிக்கப்படுறது. அங்குஷ்டமாத்திரஹ புருஷஹ ஜோதிஹி இவ அதூமகஹ ஈசானஹ பூதபவ்யஸ்ய சஹ ஏவ அத்ய ச உ ஸ்வஹ ஏதத் வை தது. അങ്കുഷ്ട പരിമാണനും അഗ്നിയെ മാതിരി എന്തൊരു അഴുക്കില്ലാത്തവനും കാലത്രയத்துக்கு അധിപതിയുமான ആത്മാവേ താൻ പ്രാണിയോട് ഹൃദയങ്ങളിലെ ഉയിരിനങ്ങളോട് ഹൃദയത്തിലെ இருக்கு. சரீரம் இல்லாம போனாலும் அந்த ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா அப்படிங்கிறது பிரம்மமே தான். இത്രயுமாக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பெருவிரலோളം இருக்கிற புருஷன் சரீர மத்தியத்தில் ஸ்திதி பண்ணுற பூதபாவி காலங்களோடு நாதனாயிட்டு இருக்கார். அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது புருஷன் அப்படிங்கிறது ஜீவாத்மா, ஜீவாத்மா அப்படிங்கிறது பிரம்மமேதான். மனுஷ சரீரத்தில் ஹிருதய குகையில் அங்குஷ்டமாத்திரஹா பெருவிரல் சைஸுக்கு அந்தர்யாமியாயிட்டு பிரம்மம் ஸ்திதி பண்ணுறது. ஹிருதய குகைக்குள்ள இடது பக்கத்தில் இருக்கிற ஆகாசத்தை தஹராகாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாரோடும் ஹிருதய குகையில தேவி அந்த ஹிருதயாகாசத்தில் இருக்கா. இங்க ஆகாசம் அப்படிங்கிற பதத்துக்கு அதிருஷ்யமா இருக்கிற ஆத்மா அப்படின்னு அர்த்தம். லலிதாம்பிகை சாட்சி ரூபத்தில் நமக்குள்ள குடியிருக்கா. அதனால நம்ம செய்யற ஏதொரு பிரவൃத்தியும் தேவிக்கு தெரியாம செய்யறதுக்கு சாதிக்காது. 610வது நாமம் 16 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பிரதிபன்முக்ய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. பிரதிபதம் முதல்க்கு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதிகளில் லலிதாம்பிகைய எல்லாரும் பூஜிக்கிறா. நித்திய பூஜை பண்றா. பிரதிபதம் முதல்க்கு பௌர்ணமி அதாக்கும் இங்க ராகா, ராகா வரைக்கும் இருக்கிற திதி மண்டலத்தில் பூஜிக்கப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. தேவேஷி அப்படின்னு சொன்னோனையே நம்ம இதையும் பார்த்ததாக்கும். தேவர்கள் எல்லாம் தேவிய பூஜிக்கிறா. அதே மாதிரியே பிரதிபதம் முதல்க்கு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதி தேவதைகள் எல்லாம் லலிதாம்பிகைய பூஜிக்கிறா. லலிதா சகஸ்ரநாமத்தில் ஜுவாலாமாலினிகா, ஜுவாலாமாலினிகா சிப்தவன்னி பிராகார மத்தியகா அப்படிங்கிற 71வது நாமம். அதை நம்ம பார்க்கறத அங்கேயும் நம்ம
திதி தேவதைகளை எல்லாம் பார்த்தோம். ஓரோ திதியும் சந்திரனோடு ஓரோ அம்ச கலகலையாக்கும் இண்டிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். கம் சுகம் லாதி இதி கலா, சுகத்தை கொடுக்கறதுனால கலை. ஓரோ திதியிலேயும் நித்திய தேவிகள் அந்த திதியில பிரார்த்திக்கிறவாளுக்கு சுகத்தை கொடுத்து அனுகிரகிக்கிறார். சந்திரன் மனசோடு காரகனாக்கும், சுகம் அப்படிங்கிறது மனசோடு அனுபவமும் ஆக்கும். அதே மாதிரி துக்கமும் மனசோட அனுபவமாக்கும். சுக துக்கங்கள் மனசுல வந்தும் போயிட்டும் இருக்கு. சாஸ்வதமான சுகத்தை ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனந்தம் கிடைக்கணுமானா எல்லா நாளைக்கும் எல்லா திதிகளிலையும் அந்த திதி மண்டலத்துல அதிவசிக்கிற லலிதாம்பிகைய ஆராதிக்கணும். அந்த லலிதாம்பிகைய திதி தேவதைகள் எல்லாம் பூஜிச்சுட்டுதான் இருக்கா. அந்த திதி தேவதைகளை பூஜிக்கிறது வழியா லலிதாம்பிகைய நம்மளெல்லாம் பூஜிக்கணும்.